எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக வந்து ஏர் இண்டியா சேர்மன் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஒரு நியூஸ் இதுக்கு அதை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கம்பெனியை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். இந்த மாதிரி எப்படி வந்து வேர்ட்ஸே கிடையாது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, யாரையும் வந்து ஆறுதல் படுத்துறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை வந்து அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த டாடா சன்ஸ் சேர்மன் என் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஜூன் 12 நடந்திருக்கு. அதில் 242 பேரில் வந்து 241 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து பொழைச்சிக்கிட்டார் அதிர்ஷ்டவசமாக. இதில் வந்து இது வந்து AI-171 ஃப்ளைட் அப்படிங்கிறது நான் ரொம்ப வந்து மனம் வருந்துறேன். பட் வந்து இதுக்கான வந்து நாங்கள் எல்லா விக்டிம்ஸோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்களால் அவங்க துக்கத்துலேயும் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம். என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப ஹாரிஃபிக் ஸ்டோரி இது வந்து. அதாவது வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஹார்ட் வந்து பிரேக்கிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. யாரையும் வந்து நம்ம யார் வந்து அம்மாவை இழந்திருக்காங்களோ, ஹஸ்பண்டை இழந்தவங்க, குழந்தைய இழந்தவங்க, குடும்பமே வந்து ஒன்றா இறந்து போனவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ரிலேஷன் கின்னுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சோல் பண்ணவே முடியாத அளவுக்கு இது நடந்திருக்கு. ரொம்ப வந்து கோரமான ஒரு விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து நான் மட்டும் இல்லாமல் என்னோடய டாட்டா கொலீக்ஸு அப்புறம் வந்து எல்லாம் வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் ஃபேமிலியாக வந்து நாங்கள் எடுத்து இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சேர்மன்னு, அதாவது நாங்கள் இவங்க சர்வைவர் இருக்கார்ல அவரையும் பார்க்கணும், அப்புறம் வந்து அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலிஸையும் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தன்னோட என்ன நினைக்கிறாரோ அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், கரண்ட்டாக எங்களோட வேலை என்னன்னு கேட்டால், ஃபேமிலிஸ் எல்லாம் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க ஃபேமிலிஸ்லாம் அகமதாபாத்துக்கு வரணும். அப்புறம் வந்து அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அவங்க ஃபேமிலி பாடிஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒப்படைக்கணும். அப்புறம் வந்து இது அவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்புறம் வந்து லாஸ்ட் ரைட்ஸ்க்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் எங்களோட இன்டென்ஷன் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ளைட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்ஜின் ஃபெயிலியர் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ஜின் வந்து ரைட் என்ஜின் வந்து மார்ச் மாதம் தான் வந்து நாங்கள் வந்து அதை மாற்றினோம். இந்த 2025 தான். இன்னொன்று வந்து லெஃப்ட் என்ஜின், அதாவது 2 என்ஜினில் இன்னொரு என்ஜினை வந்து நாங்கள் வந்து 2023 தான் மாற்றினோம். அது வந்து டியூ வந்து நம்மளுக்கு இந்த டிசம்பர் 2025 வந்து திரும்பி வந்து அந்த சர்வீஸ் பண்ணோம். இப்போ திரும்பி சர்வீஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் அது இருந்தோம் டிசம்பரில் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆஃபீஸில் வந்து பைலட்ஸ் பற்றி கொலீக்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, 2 பேருமே வந்து நல்லா திறமையான கொலீக்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களாம். பட் நம்மளுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுமித் சபர்வால் அப்படிங்கிறவர் வந்து 11,000 ஹவர்ஸுக்கு மேலே வந்து ஃப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த கிளிவ் அப்படிங்கிறவர் வந்து 3,500 ஹவர்ஸுக்கு மேலே வந்து ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. பட் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்ததில் வந்து 8,200 ஹவர்ஸு அப்புறம் வந்து 1,100 ஹவர்ஸ்னு வந்து காமிச்சிருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு இது வந்து வேரியேஷன் இருக்குது, சரியாக நம்மளுக்கு இது சரியான ஹவர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. பட் இவர் சேர்மேன் சொன்னது இதுதான். 2 பேருமே வந்து டேலண்டட் பைலட்ஸ், இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரோபை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது டர்க்கிஷ் அந்த இதை பற்றிலாம் வந்து கொஞ்சம் இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்துட்டுருக்கு. பட் வந்து ப்ரோப் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் எல்லாமே தெரிய வந்துடும். இந்த பிளாக் பாக்ஸை வந்து இனி கொஞ்சம் நல்லா ரிவீல் ஆகும், என்ன ஏதுங்கிறது பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து டர்க்கிஷ் பற்றி சொல்ல, வேறு ஏதோ 2 கம்பெனிஸ் வந்து இதை வந்து சர்வீஸு பார்க்குறது, மேனுஃபேக்சரர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவர். இதெல்லாம் வந்து ப்ரோபில் எல்லாமே தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க, வெயிட் பண்ணி பார்த்தா தான் எல்லாமே தெரிய வரும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.